நான் இப்போ வீட்ல எடுத்து சமைச்சிட்டு இருப்பேன். பிள்ளைங்களுக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும். நீங்க நல்லா சமைக்கிறீங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்கோங்க. உன் பிள்ளைங்கலாம் தங்கமான பிள்ளைங்க, சும்மா சொல்றது. மேல சட்டை மட்டும் போட்டிருப்பேன், கீழே அம்மனமா இருப்பேன். அதுதான் மாட்டி வச்சிருக்கீங்க சவுத்துல. அது என் பர்த்டே அன்னைக்கு எடுத்த போட்டோ நினைக்கிறேன். அவனுக்கு பொண்ணுங்க நல்லா ஒத்து வராது. நீங்க வேற ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க என் பையனை பத்தி இவ்வளவு தப்பா பேசுறீங்க. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வே, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜங்குக். புள்ளைகளா சிக்கனமா செலவு பண்ணுங்க. நம்ம மளிகை ஜாமான் வாங்க வந்திருக்கோம். அம்மா ஸ்நாக்ஸ், எனக்கு ஸ்நாக்ஸ் வேணுமே. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினா மொட்டை அடிச்சு விட்டுருவேன். பார்ப்பா. அப்பா அம்மா அங்க பாருங்க, பசிக்கிறேன் பாருங்க. மாமா அத்தையும் அங்க நிக்கிறாங்க பாருமா, ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு. வாய மூட்டு நில்றா. நீ என்ன சொல்ற எனக்கு புரியுதுமா, புரியுது. அவங்க நம்மள பாத்துட்டாங்க, அப்பல நம்மள தான் அப்ரோச் பண்ண போறாங்க. இதுக்கு தான் நான் ஃபேமிலியோட நான் வந்து நிக்கிறது. வந்தா என்ன படிச்சிருக்க, என்ன வேலைக்கு போவ, எப்ப கல்யாணம், இதே கேட்பாங்க. நான் தனியாவே ஷாப்பிங் பண்ணிக்கிறேன். டேய் அவங்க வந்துட போறாங்கடா, கொஞ்சம் அமைதியா நின்னு பேசுங்கடா. இந்த கறி வாங்கி நல்லா கீழ வை. ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் செஞ்சு தர மாதிரி இருக்கும், நம்ம சாப்பிட முடியாது. ஏய் ஜின் எப்படி இருக்க? ஓ அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமா நீங்க எப்ப வந்தீங்க? ஒரு பார்க்கவே இல்ல, இப்ப தான் பார்க்கறேன். எங்க மாமா அத்தை காணோம்? அத்தை பிள்ளைங்களா என்ன ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா? ஓ அப்படியா? அதானே அத்தை இல்ல மாமா வெளிய வர மாட்டாரே. மாமா எங்க வீட்டு பக்கத்துல இருக்க வந்து போங்க. பேசுறதுக்குள்ள நீ பேசுற. என்னப்பா மாமா வரணும்னு ஆசைப்படுறியா? ஆமா மாமா. ஆமா நானும் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா அதெல்லாம் வாங்க சேர்ந்து வீட்டுக்கு போவோம். வாங்க வாங்க. அத்தை பிள்ளைங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்களாடா? எல்லாத்துக்கும் காரணம் கோபி தான். நான் வீட்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சேன். ஒரு வாரம் இங்கே டேரா போட்டுருவாங்க. வீணா சமைக்க போறதுன்னு எனக்கு ஒண்ணும் இல்ல, செஞ்சிரு. என்ன கோபி தான் வீட்டுக்கு வாங்க மாமான்னு வெட்டியா வாய விட்டான்ப்பா. விட விட நம்ம மாமா தானே. பேத்துருவேன், சமைக்க போறது நான் தான், நீ இல்ல. முடிச்சு விட்டாங்க போங்க. அந்த ஆளு அவரோட பொண்டாட்டி மட்டும் வரும்னு பார்த்தா குடும்பத்தை கூட்டிட்டு வந்துட்டாரே அவரு. எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கணுமா? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லதான் சமைச்சிருக்கேன், பரவாயில்ல பரவாயில்ல. இது ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி நீங்க எப்படி சமைக்கிறீங்க? சமையல் வந்துட்டா ஜின்ன அடிச்சுக்க முடியாது, அப்படித்தானே? ஆமா ஆமா. ஒத்தால சமைக்க விட்டுட்டாங்களே எத்தனை பேருக்கு, செம்ம கஷ்டமா இருக்கு. நான் இப்போ வீட்ல எடுத்து சமைச்சிட்டு இருப்பேன். பிள்ளைங்களுக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும். நீங்க நல்லா சமைக்கிறீங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்கோங்க. உன் பிள்ளைங்கலாம் தங்கமான பிள்ளைங்க, சும்மா சொல்றது. ஆமா ஆமா. ஜின்னு ரொம்ப நல்லா சமைக்கிறான். என் பிள்ளைங்களா ஜின்னோட சாப்பாடுக்கு ஆசைப்படுதுங்க. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா அடிக்கடி ஜின்னு வீட்டுக்கு நம்ம வரலாம் போலியே. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? இருங்க செஞ்சுட்டு தான் இருக்கு. பிள்ளைங்களுக்கு எல்லாம் பசி வந்துருச்சுப்பா. அவங்களுக்கு பிஸ்கட் அடிச்சு கொடுங்க, நான் வந்துடுறேன் எடுத்துட்டு. ஓகே ஓகே. விருந்தாளிங்க வந்தாலும் தொலை பண்ணிட்டே இருக்குங்க. என் வீட்டுல இருக்கிற எல்லா ஜாமான் கலைய போகுது. ஐயோ ரெண்டே பேரு அத்தை மாமா வருவாங்கன்னு பார்த்தா ஒரு ஊரே கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஜின்னோட சாப்பாடு ஸ்மெல் இங்க வரைக்கும் வருதுல. கொஞ்ச நேரம் இருங்க, சாப்பாடு ரெடி ஆயிடும். பாத்துமே இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. வாசனை ரூம் வரைக்கும் வந்து தூக்குதுல. சீக்கிரமா சமைச்சு முடிச்சிருவாங்க, நம்ம கைக்கு சாப்பாடு வந்துடும். சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. எப்படிதான் சின்ன அப்படி சமைக்க முடியுதோ. எத்தனை வருஷம் சமைச்சிருப்பேன் நான், எனக்கு தெரியாதா? கை கதுக்கு நீங்க எதுக்கு பண்றீங்க? இவ்வளவுதான் நீங்க கஷ்டப்படுவீங்க, நான் கொஞ்சம் பண்றேன். ஒரு நிமிஷத்துக்கு மேல வைக்க கூடாது அது. இதுல நிறைய மசாலா போட்டு செஞ்சா சூப்பரா இருக்கும். என்ன ஜின்? ஆமா ஆமா. நீங்க செய்யறப்ப பார்க்க சூப்பரா இருக்கு தீதி. இதோ ஃபைனல் டச். இத வச்சு சோத்தா முடிட்டோம்னா வேற லெவல்.
நாங்க இத்தனை ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்கோம், உங்களோட சின்ன வயசு போட்டோலாம் எங்கள்கிட்ட காமிங்க. எங்களோட சின்ன வயசு போட்டோவா? சிரிப்பா இருக்க போது பரவாயில்ல, காமிக்கிறோம். எல்லாரும் ரெடியா ஒண்ணு காமிங்க. அந்த போட்டோ எப்ப எடுத்தது, என்ன விஷயம்ன்றது நம்ம சொல்லணும். ஆமா ஆமா, அதே சொன்னது நல்லா இருக்கும். அதுல வந்து எங்களோட சின்ன வயசு போட்டோ. அது நம்மளது தானாமா? சரி, எடுத்து காமிப்போம். என் போட்டோல பாக்குறப்ப அழகா இருப்பேன், நீங்களே பாருங்க. ஐயோ அம்மா, ஆரம்பிச்சிருச்சுடா டெய்லி இதே தான்டா வேலை அதுக்கு. நீ அழகாதான் இருக்கடா, இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை நாங்க சொல்லணும். நீங்க என்ன சொல்லணும்? ஏன் அழகு எனக்கு தெரியும்டா. ஓ, கண்ணு கீழே விழுந்துரும் போல, அவ்வளவு அழகா இருக்கு. நான் இதுல பாக்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் அழகா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஹைஸ்கூல் பொண்ணு எப்ப பார்த்தாலும் பின்னாடியே வரும், என்ன துரத்தி துரத்தி, தெரியுமா? அப்போ உனக்கு 4 வயசு தாமா? அப்பவே அந்த பிள்ளை துரத்தி வந்துச்சு. நான் சொல்றேன், நான் அவ்வளவு அழகுன்னு சொல்றேன். நான் சின்ன வயசா இருக்க. ஆமாங்கிற, நீ நம்ப மாட்டியா? ஏன் சின்ன வயசு போட்ட பாத்தீங்களா? பீச்சுக்கு போனப்ப அம்மா அப்பா அப்படி போட்டு விட்டுருச்சுங்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க நிறைய பேர். பீச்சுக்கு போனா நான் பாத்திருக்கேன், எனக்கும் அதே மாதிரி போட்டுட்டாங்க. நானும் ஆரம்பம் தான் உனக்கு அப்படி போட்டு விட்டோம். உனக்கு அப்படி பண்ணப்ப நானும் உட்காந்து பார்த்தேன், தெரியுமா? அப்படியா? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. எனக்கு தண்ணினாலும் பிடிக்காது, அதனாலதான் நான் இந்த மாதிரி மண்ணுல தண்ணிக்கு பதிலாக மண்ணில் குதிச்சிட்டியா? ஆமா ஆமா, அந்த டியூப் இருக்கு இல்லையா, அது மேல படுத்துக்கிட்டு தான் தண்ணியில உட்காந்துருந்தேன். ஆனா திடீர்னு எனக்கு மூச்சு தர ஆரம்பிச்சிச்சு, நான் முழிக்கிட்டேன் கிட்டத்தட்ட. அப்புறம் அப்பா தான் வந்து காப்பாத்தினாரு. ஆமாடா, மேல நின்று காப்பாத்தினேப்பா. இல்ல என்ன, உங்க எல்லாரும் போட்டோ விட என் போட்டோ தரம் பழக்கா இருக்கும். இங்க பாத்தீங்களா, நீ பார்க்க அப்படியே இருக்குன்னு மாறவே இல்லை. அப்படியே தானே இருக்கேன், நான் கொஞ்சம் கூட மாறல, சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கேன். எனக்கு வயசு மட்டும் தான் ஓடி இருக்கு, ஆனா மூஞ்சி இன்னும் அப்படியே தான் இருக்கு பாருங்க. அப்ப நான் இளமையா இருக்கேன்னு அர்த்தம். எவ்வளவோ நல்ல நல்ல போட்டோலாம் இருக்கு, ஆனா போய் இந்த போட்டோ இன்னொரு சட்டை போட்டிருக்கேன். இது என்ன வித்தியாசமா? அதுதான் என்னோட ஸ்டைலு. ஜேகே போட்டோ பிடிச்சி காமிங்க, எனக்கு பார்க்கணும் ஆசையா இருக்கு. எதுக்குள்ள என்னோட ஆசைப்படுறீங்க? பாருங்க, யார் எத்தனை போட்டோ காமிச்சா என்ன, என் அழகுக்கு ஈடாகுமா? ஜீவனுக்கு மட்டும் ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமா போட்டு விட்டுருக்கியப்பா. அமெரிக்கன் விண்டேஜ் ஸ்டைல ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கு அவனுக்கு மட்டும். ஏன் அந்த போர்வை நம்ம கிட்ட இப்ப வரைக்கும் இருக்கு தெரியுமா? நான் பிறந்ததுல இருந்தே இருக்கு. ஆமா, சுகா பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து போர்வை இருக்கு. நான் பிறந்தப்பயும் அதே போர்வை தான் வச்சிருந்தாங்க. அந்த ப்ளூ கலர் போர்வை இன்ன வரைக்கும் அம்மா தூக்கி போடாம வச்சிருக்கு. போன அபகரத்தை மட்டும் வச்சிருக்கேன் தூக்கி போடாம. இந்த போன் எடுக்கிறப்ப ஆடு கத்திட்டே இருந்தேன் தெரியுமா? நீ பாக்க அப்படியே தான் இருக்க. அப்பா அடுத்து நீ காட்டு. எனக்கு சின்ன வயசுல மிக்கி மவுஸ் ரொம்ப பிடிக்கும்டா, அதான் தொப்பில கூட ஒரு மிக்கி மவுஸ் போட்டுருக்கேன். சின்ன வயசுல ஹேண்ட்ஸமா இருக்க, சபியாவும் இருக்கியே, அதான்டா என் அழகு. போட அப்பாலாம் சின்ன வயசுல இருந்து மூளைடா, மூளை நிறைய வளர்ந்துருச்சு இருக்கு. சரி சரி ஆரம், சொல்லுவோம். போட்டோ பத்தி இன்னும் முடிக்கவே இல்லை நீ. அதான் சொன்னேனே, எனக்கு தான் மிக்கி மவுஸ் பிடிக்கும். ஜேகேவோட போட்டோஸ் தான் அல்டிமேட்டா இருக்கும். வீட்டுல மாட்டி வச்சிருப்போம் நாங்க. மேல சட்டை மட்டும் போட்டுருப்பேன், கீழே அம்மனமா இருப்பேன். அதுதான் மாட்டி வச்சிருக்கீங்க சவுத்துல. அது என் பர்த்டே அன்னைக்கு எடுத்த போட்டோ நினைக்கிறேன். எனக்கு ரோலர் ஸ்கேட்டிங்னாலும் ரொம்ப பிடிக்கும். காலில் மாட்டி இருக்கேன் பாத்தீங்களா, நான் நல்லா ஸ்கேட் பண்ணுவேன். அதெல்லாம் ஒரு காலம்டா, ரோட்ல எம்டியா இருக்கும், யாருமே பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இப்ப பாரு. அடுத்து இதுனா நம்மளோட நிறைய போட்டோ பீச்சில் தான் இருக்கு பத்தியா? அவன் தலையில குள்ளா பாரு, வாட்டர் மெலன் மாதிரி இருக்கு. இது குவாங்ஜூக்கு போனப்ப எடுத்தது. எனக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நான் அம்மா இருக்கிற போட்டோ வேணும் சவுத்துல மாட்டிருக்கீங்க. அதை கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு, அதெல்லாம் எடுக்க முடியாது. 4 பேர் வந்தா பாத்துட்டு போட்டோம். ஏன் போட்டோ பாரு நீ. இப்ப ஜோபுக்கும் அம்மா நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கு பத்தியா? ஹவாயன் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து போட்டிருக்கேம்மா அவனுக்கு. ஆமாண்டா, இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க சொன்னதே நான் தான்டா. பாத்தியாரம் அந்த காலத்துல நம்ம அவன ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி விட்டுட்டோம். ஹவாயன் ஷர்ட் அந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குமா? இப்போ வரைக்கும் நீ அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்க. சின்ன வயசுல போட ஆரம்பிச்சது இன்ன வரைக்கும் அதான் போட்டுக்கிட்டு இருக்க நீ. அடுத்து பாருப்பா, வி மாதிரியே இல்ல, அது பிறந்தோன்னு எடுத்ததுரா. ஆமா ஆமா, ஏப்ரல் 15 1996 எடுத்தது. பிறந்த 5 மாசம் கூட ஆகலன்னு நினைக்கிறேன். ரொம்ப குழந்தை போட்டோவா இருக்குல்ல வி எடுத்து பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். நான் பிறந்த உடனே எடுத்தது. உன் மூஞ்சி கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு, அந்த அளவுக்கு போட்டோ எடுத்திருக்க. இன்னொரு போட்டோ இருக்கு போல, காமி. ஆமா, என்ன இதுல என்ன இருக்கு? நீங்க அப்படி இருந்ததே இல்லையா? போட்டோ இருந்தாலும் அதெல்லாம் இங்க காமிக்க மாட்டோம். நீ என்னன்னா அது கை குழந்தையில எடுத்தது. இப்போ வரைக்கும் கலாச்சா மண்டையை உடச்சு விட்டுருவேன். சரி சரி போய் தரலாம், அந்த போட்டோ காமி வச்சு பாப்போம். நம்மள்ட்ட இந்த பிக்சர்லாம் இருக்குதான்டா. அதான் உங்கள்ட்ட நான் காமிக்கிறதே வேஸ்ட்டடா. சரி, கடைசியா ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு முடிச்சிருங்கப்பா. ரவி எத்தனை போட்டோ எடுத்த மனசு இருக்கு? அது என்ன பிறந்ததுல இருந்தே உங்க கூட இருக்குது? இல்ல நீ இப்பதாச்சும் பண்ணி விட்டியா? அதை என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கேன்? இப்பதான் எடிட் பண்ணி வச்சேன். அம்மா அப்பா எடிட் பண்ணிட்டு வந்துருச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, திரும்பவும் இதே மாதிரி தண்ணிக்குள்ள போய் மாட்டிக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். நான் வந்துட்டு ஒரு நல்ல பையனா வளரணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் உங்க போட்டோ கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா சொல்லுங்க. இப்ப ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கு, அழகா இருக்கா, எல்லா போட்டோங்களும் பின்னாடி தான் வரும். இந்த அம்மாக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலை தான். நான் சொல்லிட்டேன்ப்பா என் தப்பிக்கணும்ட்டு. இந்த குட்டி பையன் கிட்ட 20 வயசு தாண்டதுக்கு அப்புறமா அவன மாதிரி தான் இருக்கான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். நல்ல பையனா வளரு, நல்ல டான்ஸ் ஆடு, புரியுதா? நல்லா சாப்பிடு, பால் குடி, என்ன நல்லா வளர்ந்துருக்கே. ரீசெண்டா அந்த போட்டோல இருக்கிற அதே இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். அதனால எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, ரொம்ப கவலையா இருக்கு. ஓகே, வளர்ந்த உடனே நம்ம ஃபயர் பாட்டு பாட போகுது. இந்த போட்டோல இருக்கிற பிள்ளைங்களாம் என்ன? ஆமா ஆமா, ஃபயர் பாட்டு தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த பிள்ளைங்க வளர்ந்தோடனே ஃபயர் பாட்டு பண்ண போகுதுங்க. நல்லா சாப்பிடு, தூங்கு, சிரிச்சுக்கிட்டே இரு. ஏன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ கண்டிப்பா வாழ்க்கையில சிரிக்கவே மாட்டேன், சோகத்தை தான் பார்ப்பேன். ஸ்கூல் காலேஜ் தொல்லை நிறைய இருக்கு, நீ அனுபவப்ப அதெல்லாம். சரிப்பா போலாமா? சரி வாடா போலாம். உங்க போட்டோலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. சாப்பிட்டீங்களா? வீட்டுக்கு கிளம்புங்க. ஆமா கிளம்புங்க.
வந்துட்ட உடனே உங்க பிள்ளைங்க மேல நான் சம காட்ல இருக்கேன். என் பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு அப்படி சொல்லுங்க? என் பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க. எந்த பேரண்ட்டையும் ஸ்கூல்ல கூப்பிட்டது கிடையாது. அப்படியே நான் ஸ்பெஷலா முதல்ல கூப்பிடுறதுக்கு காரணம் உங்க பிள்ளைங்க தான் வேற யாரு? அப்படியே நல்ல காரியம் பண்ணிடுச்சுங்க பிள்ளைங்க. சொல்லுங்க, நான் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு 5 பிள்ளைங்க இருக்கு. எந்த பிள்ளைங்கள பத்தி பேசுறதா இருக்கீங்க? 5 பேர் தான். 5 பேர்வா? 5 பேர் சரியான ஒழுங்கிருன்னு நான் சொல்றேன். ஜோக் காட்டாதீங்க மிஸ், புரியுதா? என் பிள்ளைங்க நல்லா படிக்கும். இருங்க, நான் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறேன். நீங்க போய்கிட்டே இருக்கீங்க, விஷயத்தை சொல்ல மாட்டீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு மார்க்கே இல்ல, பத்தாததுக்கு டீச்சர்ஸ் கலாய்க்குதுங்க. என்னையுமே தான். என் பிள்ளைங்க டீச்சர்ஸ் எல்லாம் மதிக்குங்க. என்ன இப்படி சொல்றீங்க நீங்க? நம்பவே முடியல என்னால. உங்க பிள்ளைங்களோட ரேங்க் ஆன முதல்ல எடுத்துறாங்க. நீங்க டீச்சர் ஆனே எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே எனக்கு டீச்சர் மாதிரியே தோணல. ஏதோ லூஸ் மாதிரி இருக்குங்க. பாத்தீங்களா சிரிக்கிறீங்க? நான் அவ்வளவு கோவத்துல இருக்கேன். முதல்ல என் பிள்ளைங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்க? அவங்க ரொம்ப தங்கமானவங்க. ஒவ்வொருத்தவங்க பேரை சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். எல்லாருமே நல்லவங்க தான். நீ எது சொன்னாலுமே ஒத்துக்க மாட்டேன். சரி சொல்லுங்க. அந்த சுகா பையன் அச்சச்சோ கிளாஸ்ல பிள்ளைங்க சண்டை பண்ணிட்டு இருக்கு. நான் போய் பாத்துற உடனே வந்து வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு மிஸ்? இருங்க. சரியான பைத்தியமா இருக்கும் போல. கூப்பிட்டு வச்சு என் டேவே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணா சுகா ஆரம்பிச்சீங்க? நீங்க ஒழுங்கா ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா? டெய்லி அனுப்புறேன். வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஸ்கூலுக்கு வர. அது உங்களுக்கு தெரியுமா? சும்மா கதை விடாதீங்க மிஸ். டெய்லி கஷ்டப்பட்டு நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவன் மார்க் தான் கொஞ்சம் கம்மியா எடுப்பான். மத்தபடி ஸ்கூலுக்குலாம் டான்டான்னு வந்துருவா தெரியுமா? நீங்க வேணும்ட்டு என் பிள்ளைங்களை மட்டும் டார்கெட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. எப்ப பார்த்தாலும் நான் பாத்திருக்கேன். இந்த ஸ்கூல்ல இதே பிரச்சனை இருக்கு பல வருஷமா. அந்த பையன் ஒரு வாரமா ஸ்கூலுக்கே வரல சார். ஸ்கூலுக்கே வரலையா? என்ன சொல்றீங்க? மொட்டை போட்டுட்டு டெய்லி வேக தூக்கி விட்டு போறோம். உங்களுக்கு தெரியாத அந்த விஷயம்லாம். சாரி மிஸ், இத்தனை நாள் ஸ்கூலுக்கு வரதான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு தெரியுது உங்க விஷயம். ஜங்குக் பையல பத்தி கேளுங்க. நான் கிளாஸ் நடத்துறப்ப என் முதல்ல பேப்பர் தூக்கி போறான். பின்னாடில இருந்து கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். எனக்கு அவன் கலாய்ச்சிக்கிட்டே இருக்கான். டீச்சர்ஸ்ல எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. சொல்லித்தர ஆசிரியரே கலாய்க்கிறான். அவன் எல்லாம் புள்ளையா? என் புள்ள அப்படிலாம் பண்ண மாட்டான் மிஸ். மரியாதை கொடுப்பான். நான் வேணா கேமரா எடுத்து காமிக்கிறேன். அப்படி பண்ண மாட்டான். மீறி பண்ணிட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மிஸ். வேற என்னாச்சு? அடுத்து ஜிபிட் தான். அவன் என்ன பண்ணா? அவன் ஒரு கில்லாடி. எக்ஸாமுக்கு கைட் எடுத்துக்கிட்டு வரான். அதை பார்த்து காப்பி அடிச்சு எழுதிட்டு இருக்கான். என்னைக்குமே அவன் படிச்சு எழுதுனதே கிடையாது. அது கூட கிடையாது. டேபிள் மேலேயே வச்சு கைட் வச்சு எழுதிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட பயமே இல்ல. அவனுங்களாம் தலைக்கோசம் தான் பாருங்க. அவனுங்களாம் திட்டாதீங்க மேம். இப்படி அவங்களை கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து பேசுங்க. அப்ப பண்ற காரியெல்லாம் சூப்பர். அப்படி சொல்லலையே, மரியாதை இல்லாம பேசணும் தான் சொல்றேன். இந்த மாதிரி கையாட்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன மேம் சொல்றீங்க? என்கிட்ட அவன் கையை இப்படி நீட்டி பேச மாட்டான். உங்களெல்லாம் பேசிருக்க மாட்டான். நீங்க ஏதோ மறந்துட்டு மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மரியாதை இருந்துக்க மிஸ் கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சொன்னா தெரியுமா? நான் மறக்க மாட்டேன் இந்த விஷயத்தை. உங்கள்ட்ட சொல்லி அவனு நினைச்சா அன்னைக்கே ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்படி சொல்லிருக்கே மாட்டானே. நீங்க சொல்லிருந்தாலுமே நான் உடனே கேட்டுக்கிறேன். பரவாயில்ல. ஆனா நீ அவன் இதை விட தரதலையா இருக்கான். அவன் என்ன பண்றதே தெரியல. அதுக்கு எல்லாரும் கூட சொல்றீங்களே நீங்க? 5 பேரையுமே சொல்றீங்க. எனக்கு என்னமோ என் பிள்ளைகளை மட்டும் டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி கிடையாது. அடுக்கடுக்க வச்சுட்டே போறீங்க. அப்படி தப்பா வச்சுக்காதீங்க சார். என் பிள்ளைய பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல ஜேஹோ பவர்மா நல்ல பையன். அந்த பையன் நல்லா படிக்கிறான். நிறைய படிப்பான். ஆளே பையன் தான். நீ இருக்கால ஐஎஸ் பண்ணி எல்லாரும் படிச்சிட்டே இருக்காங்க. அவனுக்கு பொண்ணுங்கனால ஒத்து வராது. நீங்க வேற ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க என் பையனை பத்தி இவ்வளவு தப்பா பேசுறீங்க. நீங்க சொல்றது தான் நானும் சொல்றேன். உங்க பையனுக்கு ஒத்து வரல. என் பையன் உங்களுக்குறான்னு சொல்றீங்க. அதுதான் பொண்ணுங்களே பிடிக்காதே. எல்லாரும் பத்தி திட்டிட்டு இருக்கான். சும்மா இருக்கிற பொண்ணுங்களை கூட முடிச்சு திட்டிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க நினைச்சு போ. கொஞ்சம் ஹார்ஷா தான் பேசுவான். ஆனா கூட வந்துட்டு இருக்கான். இப்ப நான் என்ன சொல்றது? அதான் அவங்க 5 ஐயோ, இவங்களா எனக்கு எங்க போனாலும் அசிங்கம் தான். பெண்ண பண்றது. டீசி ரெடியா இருக்கு. இப்ப என்ன டீசி தர அளவுக்கு நீங்க போறீங்க? உங்க பிள்ளைங்க அவ்வளவு பண்ணிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நான் பண்ணாம பாத்துக்கிறேன். மண்டல இருந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ப்ராப்பரா அனுப்புறேன். சுகா அழிவு படமா கரெக்டா வந்துருவான். மீதி 3 பேரும் நல்லா படிச்சிருவானுங்க. எந்த தப்பு பண்ண மாட்டானுங்க. ஓகேவாங்க? ஆனா எனக்கு இப்ப நம்பிக்கை இல்ல. பரவாயில்ல, நீங்க அமைச்சு பாருங்க. நான் வேணா பாத்துட்டு சொல்றேன். ஒழுங்கா நடந்துக்கலாம். கண்டிப்பா டீசி தாங்க. நான் பாத்துக்கிறேன் மிஸ். இந்த 5 கேடு கட்ட பயலுங்களால எவ்வளவு பிரச்சனை பாருங்க. நான் எவ்வளவுதான் மிஸ் கிட்ட சிரிச்சு பேசி ஏமாத்துறது. இந்த மிஸ் பாவம் ஏதோ லூசு போல கொஞ்சம் சிரிக்குது ஓவரா. பரவாயில்ல. பாவம் கோபி வேற என்கிட்ட சேர்ந்து திட்டு வாங்குறான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம்